திரிகடுகு சூரணம் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரிகடுக சூரணம் அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலிங்க. பொதுவாகவே சுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். இதை நிறைய அஜீரண கோளாறுக்காக மருந்துகளில் முதன்மையாக சேர்க்குறோம். திப்பிலி இருமல், இரைப்பு, தொண்டைப்புண், தொண்டைக்கட்டு இவற்றை குணமாக்கும். காது, மூக்கு சம்பந்தப்பட்ட கப நோய்களை போக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். திரிகடுக சூரணத்தை பயன்படுத்துறதுனால பலவித நோய்களுக்கும் தீர்வாக இருக்கும். விட்டு விட்டு வரும் முறை காய்ச்சலை போன்ற பலவித காய்ச்சல்கள், வயிற்று உப்புசம், உணவில் விருப்பத்தன்மை, பசியின்மை, செரிமான பிரச்சனையினால் வரும் நோய்கள், கழுத்தில் தோன்றும் நோய்கள், தோல் நோய்கள், இருமல், ஜலதோஷம், சர்க்கரை போன்ற நோய்களுக்கு திரிகடுக சூரணத்தை தேனோட சேர்த்து தரப்படுதுங்க. நுரையீரல், ஜீரண மண்டல பிரச்சனைகளை தீர்க்க வல்லதுங்க. நெஞ்சு சளி, ஜலதோஷத்தை நீக்குங்க. நுரையீரல் மற்றும் ஜீரண மண்டல உறுப்புகளின் செயல்திறனை கூட்டுங்க. மண்டல பலவீனத்தை போக்கும். நுரையீரலின் உயிர் சக்தியை அதிகப்படுத்தும். கபம் சார்ந்த பிரச்சனையை போக்கும். இன உறுப்புகளின் கோளாறுகளை நீக்குதுங்க. ஆண்களோட விந்தடைப்பு என்ற பிரச்சனைக்கும் திரிகடுக சூரணத்தை பயன்படுத்தப்படலாங்க. செரிமான சுரப்பி, வயிற்றில் சுரக்கும் நொதி கோளாறுகள் என எப்படி இருந்தாலும் சரி செய்து விடுங்க. வலிகளை போக்கும் மருந்துகளில் இந்த மருந்தை பல வலி நிவாரண மூலிகை மருந்துகளின் சேர்க்கையோடு சேர்ப்பதனால் நல்ல பலக்குங்க.